வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுனும் சாப்பிட்லாம். அப்படியே ரைஸில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த முள்ளங்கி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்தமாதிரி தட்டி போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ முள்ளங்கி வந்து ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்து இதேமாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் கொஞ்சம் இந்த தொக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு நீங்கள் பொடி பொடியாகவும் கட் பண்ணி போடலாம். இந்தமாரி தட்டியும் போடலாம். நீங்கள் இந்தமாரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு கொஞ்சம் சிவந்து வந்ததும் நம்ம கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன் நான். இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம முள்ளங்கி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கணுங்க. இதுக்குள்ளே நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. அந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயில் வந்து முள்ளங்கி நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அப்போ தான் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். சில பேர் கோல்டாக இருக்கும் பாருங்களேன். அப்போ வந்து முள்ளங்கி சாப்பிட்டா ஆகாதுன்னுவாங்க. இந்தமாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னும் நல்லா சுருங்கி வதங்கி வரணும் முள்ளங்கி. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் போடுற மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு வருங்க. நல்லா இந்த முள்ளங்கி தொக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாரி வேணுன்னா கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் தண்ணி. நான் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன். அதனால வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு 2, 3 நிமிஷம் வெந்த உடனே தட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் காய். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முள்ளங்கி தொக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள்.
இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நான். எனக்கு வந்து மிளகுத்தூள் போட்டா பிடிக்கும் எனக்கு. அதனால நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான். மிளகுத்தூள் வந்து ஆப்ஷன் தான். மிளகுத்தூள் போட்டிங்கன்னா, முள்ளங்கி சளி பிடிக்கும் பாருங்களேன். அதனால மிளகுத்தூள் போட்டிங்கன்னா, உங்களுக்கு சளி கூட பிடிக்காது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. நல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதேமாரியே செய்து பாருங்க நீங்க. இதோட அளவுலாம் ஐபேட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. எல்லாரும் பார்க்குறீங்க, லைக் பண்ணாம இருக்கிறீங்க. லைக் பண்ணுங்க. வணக்கம்.